என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. செய்தியாளர் சத்யகுமார் சங்கரன் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் ஆண்டுதோறும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதன் மூலம் அரசு பள்ளி ஆசிரியர் நியமனம் நடைபெறுகிறது. அதன்படி நடப்பு ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பம் தொடங்கியுள்ளது. தொடர்ந்து வரும் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் அதற்கான நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது. முதல் தாள் தேர்வுக்கு விண்ணப்பிப்பவர்கள் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையங்களில் +2 தேர்ச்சியுடன் 2 ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி கல்வி முடித்திருக்க வேண்டும். அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையங்களில் இளநிலை பட்டம் பெற்று B.Ed முடித்தவர்கள், முதுநிலை பட்டம் பெற்று B.Ed முடித்தவர்கள் 2ஆம் தாள் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாயும், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு 250 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதி உடையவர்கள் trb.tn.nic.in என்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்த ஸ்ரீதேவி ராஜேஷ் கூறுகையில், நல்ல ஒரு விஷயம் தான் சார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் என்னைய மாதிரி ஒரு 35 வயசு மேல B.Ed பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு எழுதுறதுக்கு. டெட் எக்ஸாம்க்கு அப்புறம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுல ஏஜ் லிமிட் இருக்கா என்னங்கிறது அதை பத்தி எங்களுக்கு ஐடியாஸ் தெரியாதனால இதுல ஏஜ் லிமிட் கொடுத்ததை பத்தி நாங்க ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அப்படிங்கிறது சொல்றதுக்குரிய ஒரு டவுட்டா தான் சார் இருக்கு. விண்ணப்பம் தொடங்கியுள்ள சூழலில் தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சங்கரனின் கூடுதல் தகவல். திமுக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு முதலில் பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய பட்டதாரிகள் தங்களுடைய அந்த கோரிக்கை என்பது வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பாக வெளியாகும் என்பதும் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அபிநயா.